எவனுமே தர மாட்டேங்கிற தண்ணி நாலு போய் வாங்கத்தா எவன் தந்தாலும் நான் வாங்கத்தா கவர்மெண்ட் தர சொல்லு கவர்மெண்ட் புக்கு பூரா லாச்சிச்சு ஒரு புக்கு இல்ல ஒரு புக்கு பூரா லாக்கிச்சு நீலாம் சிரிப்பியா நானும் அடி வாங்கிருப்பா ஸ்கூல்ல பூரா அடி வாங்கி என்ன பண்ணுது உக்காந்து அழுவிடா சோறு கூட இடையில தொட்டு சோறு காசு கூட தர மாதிரி வித்தியாசம் தான் வித்தியாசம் தான் கேட்க முடியும் வித்தியாசம் தரவே மாட்டாது தண்ணி கூட கிடைக்கவே இல்லை தண்ணி எங்கதான் போறது தண்ணி எவன் தருவா வாழத்தெல்லாம் உடச்சிக்கிச்சுங்க எவனுமே தர மாட்டேங்கிற தண்ணி நாலு போய் வாங்கத்தா எவன் தந்தாலும் நான் வாங்கத்தா கவர்மெண்ட் தர சொல்லு கவர்மெண்ட் புக்கு பூரா லாச்சிச்சு ஒரு புக்கு இல்ல ஒரு புக்கு பூரா லாக்கிச்சு நீலாம் சிரிப்பியா நானும் அடி வாங்கிருப்பா ஸ்கூல்ல பூரா அடி வாங்கி என்ன பண்ணுது உக்காந்து அழுவிடா சோறு கூட இடையில தொட்டு சோறு காசு கூட தர மாதிரி வித்தியாசம் தான் வித்தியாசம் தான் கேட்க முடியும் வித்தியாசம் தரவே மாட்டாது விக்கிரவாண்டி அருகே கொய்யாத்தோப்பு பகுதியில் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது அங்கே இருந்த ஒரு சிறுவன் தங்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கவில்லை, உண்பதற்கு உணவு கிடைக்கவில்லை, புத்தகங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக கண்ணீரோடு கூறிய அந்த காட்சிகள் மனதை உலுக்குவதாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தாமோதரன். தொடர்ந்து அரசு தரப்புல இருந்து நிவாரணம் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வந்து சேரவில்லையா? அரசு அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? தாமோதரன் வணக்கம். பெண்கள் புயலால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதிலும் பரவலாக பாதிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மழை நீரானது முற்றிலுமாக சேதத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இன்று மத்திய குழுவினர் ஆய்வு செய்த வந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் முழுவதிலுமே அனைத்து இடங்களிலுமே தண்ணீர் வீடுகளுக்குள் உள்ளே சூழ்ந்துள்ளது. வீடுகளில் அன்றாட வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம், குடிநீர், உணவு உள்ளிட்ட தேவைகளுக்காக மக்கள் தினந்தோறும் அல்லாடி வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு சில பகுதிகளில் வழங்கப்பட்டாலும் ஒரு சில உள்ளே செல்ல முடியாத இடங்கள் நிறைய இடங்கள் காணப்பட்டு வருகிறது. இது போன்ற பகுதியில் தான் விழுப்புரம் செஞ்சி சாலை வழியாக செல்லக்கூடிய கொய்யாத்தோப்பு மற்றும் பாத்திமா நகர் உள்ளிட்ட பகுதி. இந்த கொய்யாத்தோப்பு, பாத்திமா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீரானது முற்றிலுமாக தேங்கி காணப்படுகிறது. அங்கு இருக்கிற பகுதிகளுக்கு மின்சார வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, உணவுகளுக்கு தேவை கூட மிகுந்த சிரமத்தை ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்து இன்று காலை விழுப்புரம் செஞ்சி மற்றும் விழுப்புரம் திருவண்ணாமலை சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த மறியல் போராட்டத்தில் பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டனர். அந்த பள்ளி மாணவர்கள் அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நமக்கு தெரிவிக்கையில் தங்களுக்கு தேவையான உணவு கிடைப்பதில்லை, உடைமைகள் எதுவும் எடுக்க முடியவில்லை, பள்ளி புத்தகங்கள் அனைத்தையும் சென்று விட்டதாக கூறுகின்றனர். சாப்பாட்டிற்கு பிசை எடுத்துதான் நாங்கள் சாப்பிட்டு வருகிறோம், மிகுந்த சிரமமாக உள்ளது, பிஸ்கெட் பாக்கெட் கூட கிடைக்கவில்லை என அந்த சிறுவர்கள் அழுதது அங்கிருந்தவர்களை மிகுந்த கலக்கத்தை ஏற்படுத்தியது. மிகுந்த அந்த பார்க்கும்போது மிகுந்த ஒரு ரொம்ப பாவமாக காணப்பட்டது. இந்த சிறுவர்கள் பசிக்காக மிகவும் துடித்து வருகின்றனர். சம்பந்தப்பட்ட இந்த இடத்திற்கு எந்த ஒரு அதிகாரியும் வரவில்லை என மிகுந்த துக்கத்தோடு அந்த சிறுவர் நமக்கு அந்த பேட்டி மூலமாக நமக்கு அதை தெரிவித்துள்ளார். அந்த காட்சியினை ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணராஜ் அவர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மிகுந்த அந்த கோரத்தை இந்த புயலானது ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உடனடியாக சென்று அத்தியாவசிய தேவைகளை வழங்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் மிகுந்த ஆத்திரத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி தான் கேட்கின்றனர். இந்த குடிநீர் வசதி, மின்சார வசதி, உணவு உள்ளிட்டவைகளை தங்கள் பகுதிக்கு இதுவரை தரவில்லை. புயல் பாதிப்பு ஏற்பட்டு 1 வாரம் கடந்த நிலையிலும் தங்கள் பகுதிக்கு அதிகாரிகள் வந்து பார்க்கவில்லை என மிகுந்த கோபத்தில் உள்ளனர். இவர்கள் தற்போது இந்த மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தாலும் அதிகாரிகள் அந்த பகுதியில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பெரியவர்கள் மட்டுமல்லாது குழந்தைகள், சிறுவர்கள் என அனைவரும் போராட்ட களத்திற்கு வந்து தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என கோரிக்கை குரலை எழுப்பியிருக்கிறார்கள். அரசு விரைந்து அவர்களுடைய உடனடி தேவைகளையாவது பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கும் நன்றி தாமோதரன். எவனுமே தர மாட்டேங்கிற தண்ணி நாலு போய் வாங்கத்தா
தர மாட்டேன் பிச்சை எடுத்து தான்